கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். யாராவது வாசிங்க. நல்ல கவனிங்க. போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். நான் திருப்பி சொல்றேன். போலி மெய்யியல். மெய்யியல்னா என்ன? பிலாசபி. போலியான பிலாசபியை வச்சோம், அப்படியே கவர்ச்சிகரமாக பேசுகிற பேச்சை வச்சோம். தயவு செய்து உங்களை யாரும் மயக்கி விடாதபடி என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. இன்னைக்கு பைபிள் படிக்கிற நிறைய பேர், இன்னைக்கு ஜபத்துக்கு வர நிறைய பேர், இங்கே இருக்கிறதுல கூட நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சில தவறான காரியங்களை செய்து கொண்டு இருப்பதற்கும் தவறான வழியில் போகிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசே வசனத்தை என்ன பண்ணுதான்? திரிச்சு பேசுது. எதை பேஸ் பண்ணி திரிச்சு பேசுனா? இந்த போலி இறைகளை வச்சோம், அப்படி கவர்ச்சிகரமான வார்த்தைகளை வச்சோம். என்ன பண்ணோம்? குழப்பி குழப்பி திரிச்சு பேசும். சரியா? அதனால ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கணும், ஆண்டவருடைய வழிகளில் நீங்கள் நிலச்சி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து இறை வார்த்தையை தவிர இறை வார்த்தைக்கு புறம்ப இருக்கிற எல்லா அறிவையும் தூக்கி குப்பையில் போட கற்றுக்காங்க. சரிதானா? எந்த படிப்பும் இறை வார்த்தைக்கு ஈடு ஆக முடியாது. 10 வருஷம் செமினரியில் படித்ததுக்கப்புறம் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். செமினரியில் இருக்க எந்த படிப்பும் இறை வார்த்தைக்கு ஈடாக முடியாது. நம்ம சாமி கூட அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் சொல்கிறேன். எந்த படிப்பும் இறை வார்த்தைக்கு ஈடாக முடியாது. இங்கே இருக்கிறவங்களாம் நீங்கள்லாம் நல்லா மெத்த படித்தவங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்கிறேன். எந்த படிப்பும் இறை வார்த்தைக்கு ஈடாக. இன்னைக்கு எல்லாரும் வந்து யூடியூப் பார்க்குறோமா இல்லையா? யூடியூப்பில் ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஃபேஸ்புக் ரீல்ஸு, இதெல்லாம் நிறையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் அப்படியே காதில் தேன் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஆனால் ஆண்டவருடைய வசனம் மட்டும்தான் இரட்டைப்பட்ட வாளை போல வந்து இதயத்தை ஊடுருவும். அது எப்படின்னா, எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த மட்டைகளெல்லாம் அப்படியே ஊடுருவி பாயிற மாதிரி போகிறது ஒன்றே எது? இறை வார்த்தை தான். அதனால் இப்போ தயவு செய்து இந்த மோட்டிவேஷன் டாக்கெல்லாம் கேட்குறது நிறுத்துங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாதர் நாங்கள் வந்து சீரியல் பார்க்குறதில்ல, நாங்கள் வந்து படங்கள் பார்க்குறதில்ல, நாங்கள் இந்த மோட்டிவேஷன் டாக் மட்டும் கேட்போம். நான் கேட்குறேன், இந்த கும்பலை யாராவது ஒருத்தர் நான் மோட்டிவேஷன் டாக் படித்து கேட்டு என்னது 4 பேர் ஊக்குவிக்கிற இந்த மோட்டிவேஷன் டாக்கை கேட்டு வாழ்க்கையில் பெரிய ஆளாயிட்டேன்னு சொல்கிறது யாராவது ஒருத்தர் இருக்கா? இங்கே இருக்கீங்களா? இது வரைக்கும் நான் ஒருத்தரை கூட அப்படி சந்திச்சதில்லை. ஸ்கூல்லையும் சரி, பெரிய நிறுவனங்கள்லையும் சரி, பெரிய பெரிய அமைப்புகள்லையும் சரி, என்ன பண்ணுறாங்க? பெரிய பெரிய பேச்சாளர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், இத்தனையும் இப்போ இது வரைக்கும் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்டிருப்பீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கும் பொழுது சொல்லுவார், நான் மேடை போட்டு பேசும்போது தான் ஊரே வந்து தான் கேட்குறீங்க, வந்து பேச்சை கேட்குறவங்க ஓட்டு போட்டால் கூட நான் தான் சிஎம் ஆகியிருப்பேன்னாரு ஒரு தடவை. நான் கேட்குறேன், அரசியல்வாதிகளோட பேச்சுக்கெல்லாம் நிறைய கேட்குறோம். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுலேருந்து, ட்விட்டர் வந்ததுலேருந்து, யூடியூப் வந்ததுலேருந்து, அதுலேயும் இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுலேருந்துலாம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். பெரிய பெரிய தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறோம். இதெல்லாம் கேட்டு யாராவது மனமாறி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து கேளுங்க. இதெல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா தொடர்ந்து கேளுங்க. இது வரைக்கும் அப்படி மோட்டிவேஷன் டாக்கையும் பெரிய பெரிய பேச்சாளர்களுடைய பேச்சையும் கேட்டு எவனும் உருப்பிட்டதான் நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் பார்த்ததெல்லாம் என்னென்னா, யாரெல்லாம் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்களோ அவங்களாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க. அவங்கள வாழ்க்கையில் நல்லா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க.
அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டைம் டெஸ்டட் ரியாலிட்டி வந்து வேர்ட் ஆஃப் காட் தான். ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைச்சு நிற்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் இல்லாதது இதெல்லாம் நான் இங்கே படித்தேன் அங்கே படித்தேன் எவனாவது சொன்னானா டிவி ஆஃப் பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி காது 2 கையால் மூடிக்கணும். கண்ட குப்பைக்கு உங்கள் காதுகளை ஒப்பு கொடுக்க தயவு செய்து அதை நிறுத்துங்க. இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. இறை வார்த்தையை மனப்பாடம் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. இறை வார்த்தை நம்மளுடைய நாவில் இருக்கும்படி தீர்மானமாக இருங்கள். ஆண்டவர் யோசுவாவுக்கு என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கு இல்லையா? யோசுவா 1:8 இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாத, நகர்த்தவே நகர்த்தாத. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாயில இருக்கணும். பேசும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை பேசணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா தீவினைகளையும் அகற்றி ஆண்டவர் நமக்கு நிலையான வாழ்வை, நிறைவான வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். ஆக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இந்த உலக பிரகாரமான ஞானத்திலும் உலக பிரகாரமான வழிகளிலும் என்னை நீர் காத்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த தப்பான போதனைகளில் நான் விழுந்து ஒளிந்து போகாதபடியும் அது வசனத்தை வைத்து என்னை காத்து கொண்டீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்கள். இந்த வசனத்தை எங்களுக்கு என்றைக்கும் தாங்கன்னு கேளுங்க. ஒவ்வொரு முறையும் பரலோக மந்திரம் சொல்லும் பொழுது, அன்றாட உணவை எங்களுக்கு தாரும்னு சொல்லும் பொழுது சாப்பாட்டு நினைக்காதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நினச்சிக்கோங்க. ஆண்டவரே, இந்த உணவை எங்களுக்கு தாங்க, டெய்லி உடைய வசனத்தை எங்களுக்கு தாங்க, எங்களோட பேசுங்க. நாங்கள் சுகத்துடனும் சந்தோஷத்துடனும் சௌக்கியத்துடனும் உமக்கு சாட்சியாய் வாழும்படி செய்யுங்க. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எங்களை சுகப்படுத்துகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தந்தையே.